அவங்கள பயன்படுத்தின விதம் கரெக்டாக இருந்துச்சா சார்? நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாகிர். இப்போ உபேந்திரா கூட ஒரு கேமியோன்னு சொன்னாங்க. அவரை பயன்படுத்தின அந்த டைமு, அந்த விஷயம், அந்த கேரக்டர் ஓகேயா இருந்துச்சா? இல்லைங்க, உபேந்திராவெல்லாம் இன்னும் கூட பெட்டராக பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா இப்போ கன்னடத்தில் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கார். அவரை வந்து ஏதோ ரஜினி ஒழிச்சு வச்சுருந்த மாதிரியே காமிக்கிறாங்க. திடீர்னு வந்து அவர் ஒரு விசில் அடிக்கிறாரு, இவங்கெல்லாம் கிளம்பி வர்றாங்கங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வர்றவரும் சும்மா சில காட்சிகள் வந்துட்டு அப்படியே போயிடுறாரு. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் இதாக சங்கடமாக இருந்துச்சு. மற்றபடி நாகார்ஜுனா கேரக்டர்லாம் ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நாகார்ஜுனாலாம் ஒரு ஒரு முழு வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறார். அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். சௌபீர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். வேறு யார் இதில்? ஆமீர் கான். ஆமீர் கான். அது அந்த போர்ஷனே தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த படத்தில் அமீர் கான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்த்தில் பெருசாக அந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்ச பிறகு தனியாக தொங்குது. ஓகே. சில நேரம் சௌரி முடி கழண்டு தொங்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே.